நமஸ்காரம். இப்போது நீங்கள் வந்து ஒரு உற்பத்தி தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ திருக்குறளில் மூலியமாக திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு 4-5 குறள் அது மூலியமாக நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல ஒரு தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த தொழிலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிலில் ஏற்படக்கூடிய என்னென்ன எஃப்எம்ஏன்னு சொல்லுவோம், ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதில் என்னென்ன இடர்கள் வரும், அந்த இடர்கள் நீக்கப்பட்ட பின்னு அந்த தொழிலால் உருவாக்கப்படக்கூடிய நன்மை என்ன, ஒரு இடர் வருது அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நன்மை, அப்புறம் அந்த தொழில் வரக்கூடிய அந்த வருமானம் என்ன, அதெல்லாமே ஆராய்ந்து தெரிஞ்சு அதில் இருக்க என்னென்ன இடைஞ்சல்கள் வருமோ எல்லாத்தையும் சரி பண்ணி அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது என்ன குறள் அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையான வீடியோ நம்ம அகம் குருகுலம் யூடியூப் சேனலில் பார்க்கலாங்க.